வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி இதில் பயிற்சி சிகிச்சை. அதாவது நம்ம இப்போ ஒரு யூடியூப் பார்த்து பண்ணலாம், இல்லை யோகா பண்ணலாம், இல்லை ஜிம்மில் போய் பண்ணலாம், இல்லை பார்க்கில் போய் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வலிக்காக எக்ஸசைஸ் பண்ணாதான் அதை நீங்கள் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கும் ஒரு ஃபிசியோதெரப்பி கைடட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் எக்ஸசைஸில்? நிறைய பேர் என்ன நினச்சிக்கலாம், இது மடக்கு நீட்டுறதேன், இதுக்கு போய் நம்ம யூடியூப் பார்த்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு போனாலும் சரி, அதாவது ப்ரிவென்ஷனுக்கு போனாலும் சரி, அசஸ்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களோட ஜாயிண்ட் ரேஞ்ச் என்ன, உங்களோட மசில் பவர் என்ன. இப்போ தொடன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் மடக்கிறது, பின்னாடி தள்ளுறது, சைடில் தள்ளுறது, இந்த சைடில் தள்ளுறது, ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஜாயிண்ட்லேயும் ஒரு மூமெண்ட்ஸுக்கும் எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன், என்ன பவர் இருக்குது. பவர் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா 1 to 5 ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. 0னா அந்த இடம் சுத்தமாக ஒன்றுமே வேலை செய்யும். 1னா லைட்டாக ஃப்ளிக்கர், 2னா லைட்டாக டுவர்ட்ஸ் கிராவிட்டி இல்லாத இடத்துல கிராவிட்டியோடு பண்ணுறது, அதாவது பூமியோடு சேர்ந்து பண்ணுறது. 3னா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு கால் இருக்குது, இப்போ கையினா இப்படி மடக்குனிங்கன்னா இது 2 பவர். இதே அகெயின்ஸ்ட் கிராவிட்டி இப்படி பண்ணிங்கன்னா 3 பவர். அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வித் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிங்கன்னா அது வேறு பவர் 4. அது ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஃபுல் ரேஞ்ச் பண்ண முடியுது 5. இது மாதிரி ஒரு சார்ட் இருக்குது. ஸோ அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த மசில் வீக்காக இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்குது, எங்கே பெயின் இருக்குதுன்னு ஃபிசியோதெரப்பி அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் வி டோன்ட் ப்ரிஸ்கிரைப் எனி மெடிசின் ட்ரக்ஸ், வி ப்ரிஸ்கிரைப் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் தான் மெடிசின் மாதிரி, இங்கே எக்ஸசைஸ் தான் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்களாக பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒன்று அதை அசஸ் பண்ணி பண்ணுறோம், ப்ரிசைஸாக பண்ணுறோம், கரெக்டாக என்ன மசில் வீக்காக இருக்குது, என்ன இது பண்ணுறோம். சொன்ன மாதிரி முட்டியில் இப்போ கையே நீங்கள் மடக்குறீங்க, இந்த கை இப்படி மச்சிருக்கீங்க, இப்போ இது மடக்குறோம் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக மடக்குறோன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இப்போ இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஆனால் ஃபிசியோதெரபிஸ்ட் போகிறப்ப இதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நேராக உட்கார வச்சுட்டு கீழே கை வச்சுட்டு, இப்போ கீழேருந்து இங்கே வருது அப்படின்னா இது அகெயின்ஸ்ட் கிராவிட்டி, இது நியூட்ரல், இது டுவர்ட்ஸ் கிராவிட்டி. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் உங்களுக்கு வேறு மசில் ஒர்க் ஆகும். இப்படி வச்சு பண்ணுறப்ப மசில் வேறையாக இருக்கும், கை இப்படி வச்சு பண்ணுறப்ப வேறையாக இருக்கும், இப்படி வச்சு பண்ணுறப்ப வேறையாக இருக்கும். அதே கை இப்படி வச்சு பண்ணுறப்ப வேறு மசில் ஒர்க் ஆகும். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சிலையும் வேறு மசில் ஒர்க் ஆகும், வேறு ஆகணும். ஸோ இதை சயின்டிஃபிக்கலாக பண்ணுறது தான் ஃபிசியோதெரப்பி. அப்போ என்ன ஆகும், நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய வெயிட் வச்சு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஃபிசியோதெரபிஸ்ட் போகிறப்ப ஒரு 8-10 எக்ஸசைஸ் தான் சொல்லி தருவோம். வெயிட் கப்ஸ் வச்சு பண்ணுறது, பால் வச்சு பண்ணுறது, ரோப் வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பேசிக் எக்ஸசைஸ்னால் வார்ம் அப் எக்ஸசைஸ். அந்த மசில்ஸை சுருங்கி விரிஞ்சு ஃபுல் ரேஞ்சாக சுருங்கி விரிஞ்சு ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் பண்ணுறது ஃபஸ்ட் எக்ஸசைஸ், அது வார்ம் அப். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங்கிறது வெயிட் வச்சு பண்ணுறது, லைட் வெயிட் வச்சு பண்ணுறது, அப்புறம் அதிக வெயிட் வச்சு பண்ணுறது, ஃபுல் ரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஃபுல் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ், அந்த வெயிட்டை வச்சுட்டு ரெசிஸ்ட் பண்ணி பண்ணுறது. அடுத்து ஸ்ட்ரெச்சிங், அதில் டெண்டன் லிகமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஸ்ட்ரெச் பண்ணால் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், அது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். அடுத்தது என்டியூரன்ஸ்னால் இப்போ 10 நிமிஷத்தில் அந்த மசில் டயர்ட் ஆகுதுன்னா அதை 30 நிமிஷம் கழித்து தான் டயர்ட் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ என்டூரன்ஸ் எக்ஸசைஸ். ஸோ ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் எக்ஸசைஸ், ரெசிஸ்டட் எக்ஸசைஸ், என்டூரன்ஸ் எக்ஸசைஸ். இதெல்லாம் பண்ணுறப்ப ஃபுல்லாக ஃபிட்னஸ் வந்துடும். ஃபிட்னஸ் வந்தால் தான் உங்களோட ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஸோ பயிற்சிகள் ஃபிசியோதெரப்பியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பயிற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்களாக பண்ணுறது, யூடியூப் பார்த்து பண்ணுறது, கூகுள் பார்த்து பண்ணுறலாம் புது பிரச்சனை உண்டாக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஃபியூ எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி கைடனில் இன்றைக்கி ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே இருக்குது, பண்ணி அது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறப்ப ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன் ஆகும். வலி தீர்வதற்கு ஃபிசியோதெரப்பியில் வலி உள்ளது. பயிற்சி தான் சிகிச்சை, சிகிச்சை தான் பயிற்சி. நன்றி.